முதல்வர் விஜய் அவருடைய உத்தரவால அமைச்சர் பதவியே போக போகுதா? என்னாச்சுன்னு தெரியுமா? அமைச்சர் சரத் அவர் தொடர்பா சமூக ஊடகங்கள்ல பரவி வர வீடியோ அரசியல் வட்டாரங்கள்ல விவாதத்தை ஏற்படுத்தி இருக்க நிலையில அவரே இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாரு. ஆனா அதிகாரப்பூர்வமா விசாரணை நடவடிக்கை உறுதிப்படுத்தப்படல. வீடியோ தொடர்பா விளக்கம் அளிச்ச அவரு தாம் பயன்படுத்தியது குழந்தைகளுக்கான சாதாரண மாத்திரை மட்டுமே அப்படின்னு நிறைய விஷயங்களை வெளிப்படையா பேசியிருக்காரு. இதற்கிடையில் இந்த விவகாரம் குறித்து உளவுத்துறை விசாரணைக்கு முதலமைச்சர் விஜய் அவரு உத்தரவிட்டிருக்காரு. அல்லது அமைச்சர் பதவியில இருந்து நீக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்குன்னு தகவல்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா இது பத்தின தமிழக அரசு அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட தரப்புல இருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அல்ல. இதனால இந்த விவகாரம் தொடர்பா தகவல்கள் குறித்து அதிகாரப்பூர்வ விளக்க வெளியாகிற வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை எச்சரிக்கையோடு அணுகிறது அவசியம்னு சொல்றாங்க. அமைச்சர் சரத் அவர் மீது குற்றச்சாட்டு முதல்வர் விஜய் அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட கண்டிச்சிருக்காரு அப்படின்னும் இந்த வீடியோ உண்மையானு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு நிறைய பேர் கோவப்பட்டு அவங்களோட கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க. அது எப்படி மாத்திரைய அவரு இந்த மாதிரி பண்ணுவாரா? மாத்திரையே இந்த மாதிரி பண்றதுக்கு அவசியம் என்ன? இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரத் அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு எல்லாம் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. விஜய் அவரு அதுக்கு அமைதியா இருக்காரு. இப்படி பரவுற செய்திகள்னால ரொம்பவே கெட்ட பேருன்னு விஜய் அவரு இதுக்கு பெரிய நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. யாரு மேல குற்றம் உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டாலும் கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கும் நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கு. ஒரு வீடியோல வெள்ளை நிற பவுடரை ஏடிஎம் கார்டு வழியா இப்படியெல்லாம் அவரு பொடியாக்குற காட்சிகள் வந்ததும் மாத்திரைய அவர் ஏன் இப்படி எல்லாம் பொடியாக்கணும் அப்படின்னு எல்லாம் அவர் மேல தவறான குற்றச்சாட்டுகளே வச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேல வர்றதுனால இதுக்கான நடவடிக்கைகள் என்ன இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். என்னதான் அவர் அதிகாரப்பூர்வமா விளக்கம் கொடுத்தாலுமே இந்த பேச்சு இன்னுமே ஓயல. இதுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. சரத் அவரு இத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தாலுமே மறுபடியும் சமூக வலைதளங்கள்ல அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கிற மாதிரி ஏன் இந்த மாதிரி செய்திகள் பரவுதுன்னு தெரியல. ஆனா இதை யாருமே நம்புற மாதிரி இல்ல. நீங்க சொல்றது எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல அரசியல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.